மத்திய அரசு தமிழ்நாடோட வளர்ச்சி பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்காம தொடர்ந்து ஒரு மாற்றாந்தாய் பிள்ளையா தமிழ்நாட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. பாஜக ஆட்சி செய்யற குஜராத், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கிட்டு பாஜக ஆட்சி அல்லாத மாநிலங்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதுல ரொம்பவே பாரபட்சம் காட்டுறாங்க ஒன்றிய அரசு. ஆளும் பாஜக தமிழ்நாட்டுல எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்காம அவங்கள வஞ்சிக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 10 வருஷமா பிஜேபி ஒரு பெரும்பான்மையான ஆட்சியை தான் நடத்திட்டு வந்தது. அவங்களுக்கு மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு இருந்ததால, அதுவும் வட இந்திய மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமான வரவேற்பு இருந்த காரணத்தினால, அதிக தொகுதிகளை கைப்பற்றிய காரணத்தினால அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அந்த பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் பாஜக அரசு மேல நம்பிக்கை இருந்தது ஒரு முக்கியமான காரணம். ஏன் இவங்களுக்கு இந்த தடவை அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுக்கு இவங்க மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சதுதான். ஆனாலும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோட உதவியால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க பாஜக. ஆட்சியை பிடிச்சாலும் பாஜக ஆளாத மாநிலங்கள் மேல ஒரு விரோத போக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது என்னவோ உண்மைதான். அதிலும் குறிப்பா தமிழ்நாடுன்னா அவங்க விரோத போக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அடிப்படை கல்விக்கு கூட நிதி ஒதுக்காம அலைகழிக்கிற அளவுக்கு இருக்கு. தமிழக அரசோட கல்வித்துறைக்கு, அதாவது 2024-25 ஆண்டுக்கான கல்வித்துறைக்கு திட்ட அனுமதி வாரியம் ஒதுக்கிய தொகை 3586 கோடி. இதுல ஒன்றிய அரசோட பங்கு மட்டும் 60%, அதாவது 2152 கோடி. மாநில அரசோட பங்கு 40%, அதாவது 1434 கோடி. மொத்தம் 4 தவணைகளா இந்த தொகையை ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கணும். ஆனா கடந்த 4 மாசமா இந்த நிதி ஒன்றிய அரசால் தமிழக அரசுக்கு ஒதுக்கப்படவே இல்லை. இதனால சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே வேலை பார்க்கிற ஆசிரியர்கள், பணியாளர்கள் 20,000 பேர்களுக்கு இன்னுமே சம்பளம் போடாம இருக்காங்களாம். தமிழக அரசின் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல முறை ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தியும் இந்த நிதி தமிழக அரசுக்கு மறுக்கப்படுது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடிய அந்த மத்திய கல்விக் கொள்கையை நம்ம தமிழ்நாடு அரசு ஏத்துக்காத ஒரு காரணமும் இருக்கு. ஏத்துக்கிட்ட மாநிலங்களுக்கெல்லாம் அந்த தொகை கரெக்டா போய் சேருது. நம்ம ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த தொகை நமக்கு மறுக்கப்படுது. இதனால் பாதிக்கப்படுறது அந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே பணியாற்ற வேலையாட்களும் ஆசிரியர்களும் தான். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12,000 ஆசிரியர்கள் 12,500 மாத ஊதியமாக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே இப்போ சம்பளம் போட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு. வேணும்னே இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்கணுங்கிற காரணத்துக்காகவே இந்த மாதிரியான நெருக்கடிகள் ஒன்றிய அரசால் தமிழக அரசுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நாளேடுகள்ல செய்திகள் வந்தது. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட மதிப்பீடு மட்டும் கிட்டத்தட்ட 63,246 கோடி. இதுல ஒன்றிய அரசோட பங்கு கிட்டத்தட்ட 12%, அதாவது 7,425 கோடி மட்டும்தான். இதுல தமிழ்நாடு அரசோட பங்கு 22,228 கோடி. இந்த மொத்த திட்டத்துக்காகவும் தமிழ்நாடு ஜப்பான் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய கடன் மட்டுமே 33,593 கோடி. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த திட்ட மதிப்பு ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தப்பட்டு இந்த மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் பணிகளுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு ஒன்றிய அரசுக்கு சொல்லியாச்சு. இந்த திட்டத்துக்கான பணத்தையும், அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னுமே கொடுக்கல. இந்த திட்டத்துக்காக ஜப்பான் நாட்டு ஜிகா நிறுவனம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க போறாங்க. இந்த திட்டத்துக்கான அனுமதியை ஒன்றிய அரசு இன்னும் கையெழுத்து இடாத சூழ்நிலையில ஜப்பான் நிறுவனம் பின்வாங்கிட கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கடும் நிதி சுமைகளுக்கு இடையே தமிழ்நாடே இந்த பெரிய திட்டத்தை தன்னோட சொந்த நிதியிலிருந்து நிறைவேற்ற தொடங்கிருச்சு. கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருந்தா கூட ஜிகா நிறுவனம் இந்த திட்டத்துக்கான பணத்தை ஒதுக்குறதுக்கு தயங்கி இருக்கும். ஒன்றிய அரசால் இந்த பெரிய திட்ட கையை விட்டு போயிருக்கும். தமிழ்நாடு அரசோட கடும் முயற்சியால இந்த திட்டம் கைவிடப்படாம அவங்களோட சொந்த பணத்தையே செலவழிச்சு ஜிகா நிறுவனத்தோட நம்பிக்கையை சம்பாதிச்சு இன்னைக்கு மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் பணிகள் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு எவ்வளவோ வலியுறுத்தியும் கடந்த 4 வருஷமா இதுக்கான நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் பார்த்து ரொம்பவே அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. சமீபத்துல பிரதமர் மோடியை சந்திச்ச முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கேயும் அவர்கிட்ட இதை பத்தி பேசியிருக்காரு. தமிழகத்துக்கு தர வேண்டிய 7,425 கோடி ரூபாயை கொடுக்கறதா ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலும் கொடுத்திருக்கு. ஒப்புதல் கொடுத்தாங்களே தவிர இன்னுமே பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்கிறதால தமிழக அரசே இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 18,524 கோடி செலவு செய்திருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற பணம் வெறும் 12% மட்டும்தான். மீதி 88% தமிழ்நாடு அரசும் அந்த ஜிகா நிறுவனமும் சேர்ந்துதான் செலவு செய்யணும். கடந்த 2023-2024 நிதிநிலை அறிக்கையில மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய மொத்த ரூபாய் 19,518 கோடி. 2024
24-25 வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக 21,335 கோடி, இதுல ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு இன்னும் வந்து சேரல. ஒரு பைசாவும் வந்து சேராத நிலையில 7,425 கோடிங்கிறதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி தான். ஆனா அதையுமே கொடுக்க மறுக்கிறாங்க. பாஜக எந்தெந்த மாநிலங்களை ஆட்சி செய்யறாங்களோ அந்தந்த மாநிலங்களை மட்டும் நல்லா செல்வ செழிப்பா கவனிச்சுக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அவங்க பாரபட்சம் காட்டிட்டு தான் வராங்க. குறிப்பா தமிழ்நாடுனாலே அவங்களுக்கு ஒரு இலக்காரம் மாதிரி. ஏன்னா அவங்களோட திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு எந்த கேள்வியும் கேட்காம ஏத்துக்கிறது இல்ல. குறிப்பா இந்த தேசிய கல்விக் கொள்கை கூட இன்னுமே ஏத்துக்காம கிடப்புல போட்டதுனாலதான் கல்விக்கு தேவையான பணத்தை கூட அவங்க கொடுக்க மறுத்துட்டு இருக்காங்க. மோடி அரசு கடைபிடிக்கிற இந்த மாநில விரோத போக்கு அவங்களோட கூட்டாட்சி முறைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. ஏற்கனவே பாஜக மேல ஏகப்பட்ட கோபத்துல இருக்காங்க தமிழக மக்கள். இன்னுமே இந்த மாதிரி திட்டங்களுக்கான போதிய நிதி ஒதுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் பாஜக மேல மக்களுக்கு வெறுப்பு போக்கு அதிகமாகிட்டு தான் போகும். அடிப்படை கல்விக்கு கூட நிதி ஒதுக்காத பாஜக அரசை தமிழக மக்கள் கண்டிப்பா ஒதுக்கி தான் வைக்க போறாங்க. இனியும் இல்ல இனிமேலும். அவங்களோட விரோத போக்கு இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா தமிழக மக்கள் கிட்ட ஒரு நாளும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போறதில்ல. அது மட்டும் உறுதி. என்றும் உங்களுடன் மை இந்தியா.